பாருங்கள், தொட்டி தண்ணி பாஞ்சிட்ருக்குது. இப்போ கிணத்து தண்ணியுமே அந்த மோட்டாருமே ரெண்டுமே சேர பாயுது. கிட்டத்தட்ட ஒரு கேட் வாலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 150லேருந்து 200க்குள்ளே ஒரு கேட் வால் செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பாக்கு மரம் பாஞ்சிக்கிட்டு இருக்குது. இதனுடைய கண்டினியூட்டி நீங்கள் நல்லா பார்க்கல, இருங்க. பார்த்தீங்கன்னா அந்த தொட்டி தண்ணி வந்து இந்த 3 பைப்பில் என்ட்ரன்ஸ் ஆகி செக் வழியாக வென்ச்சுரி எல்லாம் மாட்டி ஃபில்ட்ரு ஆகி அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் வால்வு மேனுவல் டைப்பு ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே ஸ்பிட் பண்ணி போட்டுக்கிறாங்க. நம்மளுக்கு தேவைன்னா ஆட்டோமேட்டிக்கில் ஓட்டிக்கலாம், இல்லைன்னா மேனுவல் டைப். வெளியில் கேட் வால்ஸ் இருக்குது, எல்லாமே மெயினில் தண்ணி போயிட்டுருக்கு. அங்கே கேட் வால்ஸ் மூலிமா கண்ட்ரோல் பண்ணி நம்ம தண்ணி பார்த்துக்கலாம். அது மாதிரி செட்டப் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது நல்ல மெத்தடு. இப்போ இப்படியும் போடுறதுனால போட்டுக்கலாம். சாட்ரு ஒரே ரூமு, எல்லாம் அடங்க ஒரே ரூமுக்குள்ளே எல்லாமே இருக்குது. பாருங்க எத்தனை இடம் இருக்குது, எவ்வளோ தண்ணி பாய்ப்பாங்க. அந்த உள்ளே பார்த்தோம்ல அதனுடைய கண்டினியூட்டி இப்படியே இருக்குது. 3 போட்டு இது வழியாக போய் எல்லாத்துக்குமே சப்ளை ஆகிட்டுருக்குது. பார்த்தீங்களா? இப்போ இந்த லைனுக்கு வந்து கேட் வால் வச்சுருக்கிறாங்க, தெரியுதுங்களா? இந்த ஒரு இந்த கேட் வால் ஓப்பன் பண்ணுன்னா இந்த பர்டிகுலர் இந்த ஏரியாக்குள்ளே பாயும். இதனுடைய பாக்கு மரம் மட்டும் கிட்டத்தட்ட இந்த ஒரு கண்ட்ரோலுக்கு மட்டும் 60 மரம் இருக்குது. இந்த இது பார்த்தீங்கன்னா 60 மரம் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அதே மாதிரி மேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி தான். ஒரு கேட் வாலுக்கு 60, 70 அப்படின்னு பாரு.